IPL 2025 தொடரின் ஏலத்தில் இங்கிலாந்து அதிரடி வீரர் ஹேரி ப்ரூக்கே டெல்லி கேபிடல்ஸ் அணி ஏலம் எடுத்தது. இந்நிலையில் அவர் 18வது சீசனில் இருந்து விலகிவிட்டதால் அவரை 2 வருடங்கள் வரை தடை செய்துவிட்டதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. 18வது சீசனின் ஏலத்திற்கு முன் பிசிசிஐ ஒரு விதிமுறையை உருவாக்கியது. அதில் IPL அணியால் வாங்கப்பட்ட பிறகு தொடருக்கு முன் நியாயமற்ற காரணங்களை கூறி விலகினால் அந்த வீரருக்கு 2 வருடங்கள் தடை விதிக்கப்படும் என பிசிசிஐ அறிவித்திருந்தது. ஹேரி ப்ரூக்கே 6.25 கோடிக்கு டெல்லி அணி ஏலம் எடுத்த நிலையில் அவர் காயம் காரணமாக அவதிப்படாத போதும் எந்த காரணத்தையும் கூறாமல் விலகினார். இதனால்தான் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 2020ஆம் ஆண்டில் பிரவீன் தாம்பேவையும் பிசிசிஐ தடை செய்திருந்தது. பிசிசிஐ விதிமுறைப்படி ஓய்வு பெறாத இந்திய வீரர் மற்ற T20 லீக் தொடர்களில் விளையாடிவிட்டு IPLலிலும் விளையாட முடியாது. கேகோர் அணி வீரராக இருந்து 2020ஆம் ஆண்டில் கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் பிரவீன் தாம்பே விளையாடிவிட்டு மீண்டும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு திரும்பினார். இதனை பிசிசிஐ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை IPLலில் இருந்தே தடை செய்தது. ஹர்பஜன் சிங் 2008ஆம் ஆண்டிலேயே ஹர்பஜன் சிங் தடை செய்யப்பட்டார். மும்பை இந்தியன்ஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் இடையிலான போட்டி முடிந்த பிறகு இரு அணி வீரர்கள் கை கொடுத்து கொண்டபோது ரீசாந்த் கன்னத்தில் ஹர்பஜன் சிங் அறைந்தார். அப்போது அந்த இடத்திலேயே ரீசாந்த் கண்ணீர் விட்டு அழுதது உலக கிரிக்கெட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தது. இதனால் 2008ஆம் ஆண்டில் எஞ்சிய IPL போட்டிகளில் இருந்து ஹர்பஜன் சிங்கை தடை செய்தனர்.